when I have achieved what I've set out to achieve, I will let you know where to find the guns. So what shall I do? Get close to him. Find out where those guns are heading. Raise a hand, all those who want to strike! Freddie Thorne is at the very top of my list. We'll cross him off. I'll make him part of our deal. To hell with them. The more they try and stop us, the madder I'll be. Times like these, communist in the family's bad for business. You have to leave the city. You were also at war with the Lees, Mr. Kimber, am I right? Together we could beat them, divided, maybe not. உனக்கு இப்படி வரதுக்கு கஷ்டமா இல்லைல்ல? இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தான் கூட இருக்கல. ரொம்ப பெருசாயிடுச்சு. கடவுளே, அவன் வளர்ந்துகிட்டு இருக்கான். நான் குண்டாயிட்டா கூட எனக்கு காதலிப்பல்ல. கண்டிப்பா. பண்ணாம இருந்த கேட்டி உதைக்கிறோம். என் பையன் உன்னை ஒன்று இல்லை நான் கிட்டுவோம். நான் பண்ண மாட்டேன். ஒரு இடத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும். சார், லண்டன் எப்படி சார் இருக்கு? இங்கேயும் புரட்சி வெடிக்குது போல. இப்போ கப்பல் துறையும் ஸ்ட்ரைக் பண்ணுதாமே. நம்ம நண்பர்கள் நம்ம கேட்டதை கொடுத்தாங்களா? எவ்வளவு இருக்கு? 200 பவுண்ட்ஸ் இருக்கு. யாரை சந்திக்க போறீங்க? ரஷ்யன் எம்பசியை சேர்ந்தவரை பார்க்க போறேன். அதுவும் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல. நம்மளோட இந்த புரட்சி உலகம்லாம் வெடிக்க போகுது. என்னைக்கு அஸ்திவாரம் போடுவோம்? சரி ஜெர்மியா, நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு வந்திருக்க? ஃப்ரெட்டையும் உன் தங்கச்சியும் நான் காலையில் பார்த்தேன். அவங்க பின்தொடர்ந்து போனேன். ஆனால் அவன் கழுவுற மீனில் நடுவுற மீனா இருக்கான். எப்படியோ தப்பிச்சிட்டான். மீன் பிடிக்க தூண்டில் இறைய மாட்டேன். இது கடைசி பந்தயம். சார்லி, இந்த பணத்தை நீ யூஸ் பண்ணாத. போட்டி இப்ப ஆரம்பிச்சிருச்சு, அதனால இனி பந்தயம் கட்ட முடியாது. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கொடுக்க முடியாது. எனக்கு இந்த பந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ். இல்ல, வாய்ப்பு இல்ல. ரொம்ப பண்ணாதீங்க. இரு, நான் பாத்துக்கிறேன். மூடிட்டு உட்காரு. இல்ல, இங்க இருந்து வெளியில போயிடு. சரி, நான் போறேன். காலங்கத்தாலேயே எங்க இருந்து தான் கிளம்பி வருவாங்க. முதல்ல இங்கிருந்து போக. போயிட்டு வரேன். நாளைக்கு பார்க்கலாம். அடிச்சிடலாம்ல? பார்க்கலாம். குட் மார்னிங். ஜான் எங்க? ஜான் கேரிசன்ல இருக்கலாம். நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேச அங்க வர சொல்லியிருக்கான். நாம அங்க போயிட்டு வர வரைக்கும் ஸ்குட் போட் இந்த இடத்த பத்திரமா பார்த்துப்பான். ஸ்குட் போட் ஜானை பார்த்துட்டு 10 நிமிஷத்துல வந்துடும். சரி, போயிட்டு வாங்க. 5 நிமிஷம். வெளியில தான் இருக்கும். சமத்துடா நீ.
ஜான், கண்ணை கீழே போடு, கண்ணை கீழே போடு. ஷெல்டர் ஹாம்ல நீங்க கொடுத்தத திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க நிறைய பணம் கிடைக்கும், ஒரு இடத்தையும் விடாதீங்க. ஜான் அங்க ஒரே ஒருத்தன் தான். இல்ல வேண்டாம், வீட்டுக்கு ஒரே ஒருத்தன் தான் பாதுகாப்பா இருக்கான். அப்படின்னு முக்கியமான விஷயம் அது பாலே மார்த்தா இறந்ததுக்கு அப்புறம் என் நிலைமையை பத்தி தெரியும்ல. கடவுள் நல்லவங்கள தான் முதல்ல கூப்பிட்டு பாரு. உண்மை என்னன்னா, என் பசங்க என்னை சுத்தி சுத்தி வந்து விளையாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் எனக்கான நேரத்தை அவங்க கூட தான் செலவழிக்கணும்னு நினைக்கிறேன். பால் இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிவிடு. அதான் விஷயமா ஜாமி, ஜான். இதுக்கு என்ன செய்யணும்னு நாங்க கவனிச்சுக்கிறோம். நீ என்னதான் சொல்ல வர? குழந்தை பத்துக்கணும்னா ஒரு அம்மா வேணும். அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உண்மையிலேயே அந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறியா? தவறுதலா ஏதோ நடந்ததுக்கு போய் அவகிட்ட நான் காதல சொல்லிட்டேன். அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. ஒரு ஓடு கை தவறிய விழுந்தாலும் அது சதறி போயிடும். அவ பேரு லிஸி ஸ்டார்க். ஜான், லிஸி ஸ்டார்க் தைரியமான ஒரு பொண்ணுதான். தான் கஸ்டமரை சந்தோஷப்படுத்த என்ன வேணாலும் அவ சொல்லுவா. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இனி என் முன்னாடி அவளை பத்தி இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன். எப்படி பேசக்கூடாது ஜான்? இல்ல, அது அவளை பத்தி ஊருக்கே தெரியும்டா. அப்படி சொல்ற எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். வேணும்னா சொல்லாம ஒரு ஐட்டம்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அவங்கள சும்மா விட மாட்டேன். யாராவது அவளை மறுபடியும் அந்த மாதிரி சொன்னா அவங்கள அப்படியே பேரலுக்குள்ள அமுக்கி கொன்னு போட்டுருவேன். இல்லனா அவன் இதயத்தை அப்படியே குத்தி கிழிச்சு எடுத்துருவேன். ஒரே ஒரு தடவை அவ கூட போயிட்டு வந்ததுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஜான், லிஸி ஸ்டார்க் ஒரு நாளைக்கு ஒருத்தனை மாத்திக்கிட்டே இருப்பா. அவ மாறிட்டா. இப்ப மக்கள் மாறினா நல்லா இருக்கும். உங்களுக்கு அவளோட மதம் மட்டும் தானே பிரச்சனை. அப்ப லீசா ஸ்டார்க் மதம் பார்க்க மாட்டாளா என்ன? இல்ல, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. ஏன்னா அவ என்ன காதலிக்கிறா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டாமி. உங்க ஆசீர்வாதம் இல்லாம இது நடக்காது. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பெருமைப்படுத்த நினைச்சேன். ரொம்ப பெருமைப்படுத்திட்டடா. இதுக்கப்புறம் அவ உன்னை விட்டுட்டு வேற யார் கூடயாவது போயிட்டா, அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து புலம்புறத நான் கேட்க தயாரா. சொல்றத கேளுங்க டாமி. அவளை நம்ம குடும்பத்தோட சேர்த்துக்கலாம். யாரும் இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு இப்போ ஒரு துணை தேவைப்படுது. இப்ப அவளுக்கு என் மூலமா குழந்தை தேவை. டாமி, அடுத்த அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்ன? யாரா இருப்பானுங்க? இதெல்லாம் யாரா பண்ணது? லீ ஃபேமிலி தான். எல்லாருமே வந்தாங்க. அங்காளி பங்காளின்னு எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டான். நம்ம வீட்டுல இருந்த எல்லாத்தையும் அவங்க திருடி இருக்காங்க. பெட்டியை தொடச்சு எடுத்துட்டாங்க. இதை விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒயர் கட்டர். இதையே அவங்க இங்க விட்டுட்டு போகணும். யாரும் நகர வேண்டாம். அவங்க நம்ம கிட்ட ஏதோ விளையாடுறாங்கன்னு தோணுது. எதையும் தொடாதீங்க ப்ளீஸ். தொடாதீங்க. சொன்னா கேளுங்க. ராமஸ்லி பிரான்ஸ்ல இருந்து வந்துட்டான். போச்சு. ஜெர்மன்ஸ் கிரவுண்ட்ல நாம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்குல்ல? இது ஒண்ணும் இல்லைன்னு நாம விட்டுட்டோம்னா அது நம்மளையே காவு வாங்கிடும். இந்த கட்டர்ஸ் இங்க இருக்கிறது அந்த அளவு நல்ல விஷயம் அல்ல. அப்படின்னா இங்க பாம்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இது என்ன சோதனை? ஒயர் எங்க இருக்குன்னு தேடுங்க. சார், எதையும் நகர்த்தாதீங்க. எந்த கதவையும் திறக்காதீங்க. ஒன்னாகாது ஜான், பயப்படாத. இல்ல, நிச்சயம் அவங்க இங்க வச்சிருக்க மாட்டாங்க. அந்த புல்லட்ல அவன் பேர் எழுதி அனுப்பினது எனக்கு தான். அவனுக்கு தேவைப்படுறது என்னோட உயிர் தான். அது எனக்கு நல்லா தெரியும். அவன் நிச்சயம் அதை வேற எங்கேயாவது தான் வச்சிருக்கணும். எனக்கு சம்மந்தமான இடத்துல தான் இருக்கணும். டாமி, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157
எப்பவுமே அப்படிதான். சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். ஒரு நேரம் தான். நான் சொல்றது கூட சரியா ஃபேன் ஃபேன் அதுக்குள்ள நீ எப்படி போன? அது என்ன பெரிய விஷயம், எப்பவும் போலதான். நீ வந்தப்போ எந்த கதவை திறந்த ஃபேன்? கதவெல்லாம் திறக்கல, எகிரி குதிச்சு உள்ள வந்துட்டேன். நீ எப்படி உள்ள போனியோ அதே மாதிரி வெளியே வர முயற்சி பண்ணு. ஏறி குதிச்சு வெளியில வா. இல்ல இல்ல வேண்டாம் ஃபேன். நகருங்க. ஓடுங்க, ஓடுங்க. என்னது இது? என்ன இது? வரேங்க, என்னென்னமோ நடக்குது. எதுவும் ஆகலையே. வாங்க, இங்க இருந்து போயிடலாம். என்ன நடக்குது இங்க? வேலையை பாருங்க. இனி நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ, சரியா? ஓகே ஓகே வா. அவகிட்ட 10 நிமிஷம் தான் பேச முடியும். உனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்க உதவிக்கு நீ கொஞ்சமாவது வாயை திறந்து தேங்க்ஸ் ஆகுது சொல்லாத. எடுத்து வை. தைரியமா வந்து. இந்த பைபிள் மேல கை வச்சு சத்தியம் பண்ணு. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அதோட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதை ஆரம்பிச்சு வச்சது என்னவோ நான் தான். ஆனா என் பசங்க யாரும் இதுல கொல்லப்படக்கூடாது. குழந்தைகளையும் சொல்றேன். நீங்க எல்லாருமே குழந்தைங்க தான். இதை நிறுத்திக்க சொல்ல. என்னை கொல்லவும் பசங்க நிறைய தடவை முயற்சி பண்ணியும் வேலைக்கே ஆகல. ஸோ அதனால தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு நானே இங்க வந்துட்டேன். ஆனா இது ஆலியோடது மாதிரி தெரியுது. அவனை எதிர்க்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. பைபிளை தொடவே யோசிச்ச உனக்கு நான் எப்படி உதவுறது? எனக்கு லட்சியங்கள் இருக்கு. அதுக்கு எங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறேன். எனக்கு உங்களோட ஆட்கள் தேவை. எதுக்காக? கிம்பருக்கு சுத்தமா மூளை கிடையாது. அந்த ரேஸ அவன் யாரை வச்சு நடத்துறான்னா ஸ்மார்ட்டான மக்களை பயன்படுத்திக்கிறான். அதனால எனக்கு வலிமையான ஆளுங்க தேவை. உங்க ஆட்கள் நிச்சயம் அதுக்கு சரியா இருப்பாங்க. நடக்க போற 3 ரேஸ்லயும் ஜெயிக்கிறது ஒருத்தனா இருக்கணும். அவனை நாம தேர்ந்தெடுக்கணும். இதுக்காக நம்ம பட்டியலை மாத்தணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ள வர சொல்லி உன்னை உட்கார வச்சு பேசுறதால மட்டும் உன்னை முழுசா நம்பிட்டேன்னு நினைக்காத, புரிஞ்சுதா? என் அம்மாவும் உங்களை மாதிரி தான். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதை நான் பேசுறதுக்கு காரணம் நம்ம ஃபேமிலி பிசினஸ்க்காக. அடா வந்து கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விட. அடா அந்த என்வலப்புக்குள்ள என்ன இருந்ததுன்னு நான் பார்த்தேன். பணம் தானே. நீ லண்டன்ல யாரையும் பிரெஞ்சு மேனை பார்க்க போறேன்னு சொன்னப்பவே நான் யோசிச்சிருக்கணும். அவன் ஒரு ரஷ்யன். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல ஃப்ரெடி. எதுக்காக நீ இப்ப இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? தேவையே இல்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பணம்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஓ அண்ணன் கை இதை பண்ணியிருந்தாலும் நீ இப்படிதான் பேசுவியா? இது ஒன்னும் அவங்கள பத்தின விஷயம் கிடையாது. உன்னை பத்தினது, என்ன பத்தினது, அப்புறம் நம்ம குழந்தைய பத்தினது. நீ கனவுல வாழ்ற ஃப்ரெடி. நீ அவங்களுக்கு பணம் கொடுத்து போராட்டத்தை ஆரம்பிக்க சொன்னா அதை கேட்டு அவங்க புரட்சி ஆரம்பிச்சிருவாங்களா? எனக்கு பதில் சொல்லு. உனக்கு உண்மையா யாரு இருக்கா ஃப்ரெடி? I said, who are you loyal to?
பியர் ஓகேவா? வேண்டாமா? சரி ரம்மு சாப்பிடுவோம். கிளைமேட் நல்லா இருக்கும். எங்களுக்கு 2 பேருக்கு கொடுங்க. ஆமாம், அவருக்கு ஒன்று. இது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியுமா? உள்ள வந்ததும் நானும் இதை பத்தி விசாரிச்சேன். அவ யாரோ தெரியாதவர் கொடுத்ததா சொன்னா. அதோட அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அது யாரோட அட்ரஸ்? டாமி, இதெல்லாம் நமக்காக யாரோ வைக்கிற வலன்னு தோணுது. ஏதோ சொல்லணும்னு என்ன உடனே வர சொன்ன? அப்போ அந்த முகம் தெரியாத ஆள் நீங்க தானா? அட்ரஸ்ல ஸ்டான்லி சாட்மேன் போட்டிருக்க. ஃப்ரெட்டி விஷயத்துல சத்தியம் பண்ணதை மறந்துட்டியா? ஃப்ரெடி தோன் கிட்ட நான் போய் பேசுறேன். வேலைக்காகாத. இன்ஸ்பெக்டர், ஃப்ரெட்டியை பிடிக்கிறத விட முக்கியமானது அந்த ஸ்டான்லியை பிடிக்கிறது தான். அவன் 200 பவுண்ட் பணத்தை ஃப்ரெட்டி கிட்ட இருந்து வாங்கியிருக்கான். அதுவும் ரஷ்யன் கவர்மெண்ட்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கிட்ட அதை கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, சாட்மேன்ல போற இடம்லாம் பனியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை பாதையிலிருந்து விளக்க மண்வெட்டி போதும். உங்களால நிச்சயம் பேசி புரிய வைக்க முடியும். உங்களுக்கு பதக்கம் வேணும்னு ஆசை இல்லையா? இப்போ இந்த அட்ரஸை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனா நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும். நீங்க அந்த ஃப்ரெடி த்ரோனையும் என் சிஸ்டரையும் சிட்டியை விட்டு போக அனுமதிக்கணும். நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன நம்பலாம். நான் சொன்ன மாதிரி இதனால நிச்சயமா நம்ம 2 பேருக்குமே லாபம் தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர், கிடைக்கிற தகவலை சொல்றேன். உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. அதோட நீங்க சொன்ன மாதிரி உங்க வாக்கை காப்பாத்தினா நல்லா இருக்கும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. என்னோட பயமெல்லாம் அந்த சர்ச்சில் என்ன சொல்ல போறாருங்கிற பயம்தான். ஒருவேளை அப்படி நடந்தா நீ திருடின ஆயுதத்தை எல்லாம் எங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்கும். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நல்லபடியா என் வேலையையும் முடிச்சுடுவேன். கிம்பர் கூட என் பிசினஸ் ஒத்து போச்சுன்னா அந்த கன்ஸை திருப்பி கொடுத்துட்றேன். அதுதான் டீல். என்ன ஒரு பொம்மை மாதிரி நீ ஆட்டு விற்கிற. இப்போ அதை விட்டா எங்களுக்கு வேற வழியும் இல்லை. ஆனா அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. நீ சொன்ன மாதிரி உன் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த கன்ஸை என்கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு நான் நம்புறேன். ஒருவேளை அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உனக்கு உதவியா இருந்ததுக்காக. ஒரு அரக்கனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா தான் இருக்கு. ஆனா சொன்னது நடக்கலன்னா என் கோபத்தை நீ பாப்ப. என் வேலை போறதுக்குள்ள உங்க எல்லார் கதையும் நான் முடிச்சுடுவேன். என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறியா? உன்னோட தலையையும் சகோதரனோட தலையையும் ஒரு காம்பை கிள்ற மாதிரி கிள்ளி எரிஞ்சிடுவேன். அது மட்டும் இல்லை, அடுத்து உன் தங்கச்சியை தேடி போவேன். அவ வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் நீ யோசனை பண்ணா நல்லது. அதுக்கப்புறம் உங்கள ஒருத்தன் தான் மிஞ்சுவான். அதுவும் கடைசி தம்பி ஃபின். அவனையும் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். சிறுவர்கள் ஜெயிலில் தள்ளிடுவேன். ஜென்மத்துக்கும் வெளி உலகத்தை பார்க்காத மாதிரி பண்ணிடுவேன். பல முரட்டு பசங்க இருக்கிற இடத்துல உன் தம்பியும் இருந்தான்னா அவனோட நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. மிஸ்டர் ஷெல்பி, நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மொத்த மூச்சையும் நிறுத்திடுவேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்லை.
ஸ்டான்லி உன்னை சுத்தி வளைச்சாச்சு. ஸ்டான்லி வெளியே வா, எங்களோட வா. முட்டி போடு, சொல்றது கேளு. என்ன விடுங்க. எங்களுக்கு இதான் சார் கிடைச்சது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. விடுங்க. மிஸ்டர் சாப்மேன், இனி நீ தப்ப முடியாது. இப்ப வரைக்கும் என்னதான் அடிச்சு கேட்டாலும் அவன் ஒண்ணுமே சொல்லல. நிச்சயம் அதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெட்டி அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருப்பான். அதே மாதிரி அவன் எங்க இருப்பான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சார்? ஆமா, அவன் மூஞ்சி ஏன் அப்படி போகுது? ஆனா நீங்க டீல் போட்டிருந்தீங்களே. ஆமா, அதுக்கு என்ன? அப்போ நீங்க கொடுத்த வாக்கு? கொடுத்த வாக்கு பல வருஷமா கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு இந்த முட்டாள் மக்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யார்கிட்ட வாக்கு கொடுக்கறோம்னு ஒண்ணு இருக்கு. பீக்கி பிளைண்டர்ஸை நம்ப முடியாது. சீக்கிரம் மிஸ்டர் சாப்மேனை நல்லா விசாரிங்க. ஃப்ரெட்டியும் அவன் பொண்டாட்டியும் எங்க இருக்காங்கன்னு அவன் வாயிலிருந்து வர வைங்க. அவங்களுக்கு பணம் எங்கிருந்து வருதுங்கிறத நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஷெல்பி குடும்பத்தை எதிர்த்து நான் தனியா போராட போறேன்னு நீ நினைக்கிறியா? உண்மைதான். உடனே அவங்க லண்டன்ல எங்க இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சீக்கிரம் அந்த சாப்மேன் கிட்ட உண்மையை வர வைங்க. இதுல எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். இன்னைக்கு அவ பிறந்த நாளா? நீ அவளை ரொம்ப மிஸ் பண்ற போல. நல்ல வேலை நீங்க ஒரு போலீஸா இல்ல. எதுக்கு வந்தீங்க? உன்னை எச்சரிக்கலான்னு வந்தேன். ஸ்டான்லி சாப்மேனை தூக்கிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ்க்கு அந்த தகவலை கொடுத்தது நீங்க தானா? நான் பண்ணல, ஆனா டாமி பண்ண வாய்ப்பு இருக்கு. டாமி டீல் போட்டிருக்கான். உன்னையும் ஆடாவையும் காப்பாத்துறதுக்காக பணத்தையும் ஸ்டான்லியையும் பறி கொடுத்துட்டான். பணமா? எந்த பணம்? அந்த பணத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னது யாரு? வேற யாரா இருக்கும்? ஆமா, இது ஆடாவோட ஐடியா தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ அந்த எலிப்பொந்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா? அவ இப்படி பண்றதெல்லாம் உனக்காக தானே உனக்கே நல்லா தெரியும். சில சமயம் பெண்கள் எடுக்கிற முடிவு யுத்தத்தை தவிர்க்கும். உங்க ஷெல்பி குடும்பம் மட்டும் ஏன் இப்படி? அம்மாவும் இதைத்தான் செஞ்சிருப்பாங்க. அப்படின்னா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி கருத்துக்களை பகிர்ந்துக்க சொல்றீங்களா? நமக்கு இப்ப சுத்தமா நேரம் இல்ல ஃப்ரெடி. நான் இதுக்கு ஒத்துப்ப நினைச்சீங்களா? உன்னை மாத்த முடியாதுன்னு தெரியும். இது ஆடாவுக்காக. போலீஸ் சொன்ன வார்த்தைகளை காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாதுகாப்பா இருக்கணும். சாப்மேன் அவங்க பிடிச்சதுனால நீங்க இருக்கிற இடத்த அவன் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செம போங்க. இங்க இருந்து போயிடு. இந்த விஷயத்துல நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஸ்டான்லி நான் இருக்கிற இடத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் எங்க இருக்கேன்னு அவனுக்கே தெரியாது. நாங்க அப்படித்தான் வேலை பார்க்கிறோம். எங்கள்ல யாருக்கும் யாருடைய விலாசமும் தெரியாது. அதனால நீங்க என்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களையும் திரட்டி நிச்சயம் தண்டனை வாங்கி கொடுப்பேன். அதுக்காக இது அவன் பண்ண தியாகமா இருக்கட்டும். அப்போ நீ போக மாட்டேன்? இல்ல, நான் நிச்சயம் போக மாட்டேன். அப்படி நான் இங்கிறது போகணும்னா என்ன பொட்டிக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணாதான் முடியும். இந்த கடுப்பை ஆடா மேல கட்டின நிச்சயம் உன்னை பொட்டிக்குள்ள வச்சு புதைச்சிடுவேன்.
உன் பையன் ரொம்ப பிடிவாதக்காரன் ஐரி. நீங்க சொன்ன மாதிரி விசாரிச்சாச்சு. அவன் எதுவும் வாயை திறக்கல. அவ்வளோ அடி வாங்கியும் கொஞ்சம் கூட சத்தம் போடவே இல்லை. அப்ப இவனை கொன்னுடு. அவங்க அட்ரஸை நமக்கு கொடுத்தான்னா இவன் உயிரோட இருக்கலாம், இல்லைன்னா இவனை மேல அனுப்பிடுவோம். இது ஒன்றும் வெல் ஃபாஸ்ட் கிடையாது. எனக்கும் தெரியும், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை இப்படி விசாரிச்சா தான் உண்மையை தெரிஞ்சுக்கலாம். வேணும்னா இவனை மாடிக்கு தூக்கிட்டு போய் ஏதாவது மூலையில தலை கீழே தொங்க விடு. என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒருவேளை மேலிடத்துல இருந்து கேள்வி கேட்டா உப்பு தண்ணியில கரைஞ்சிருச்சு, இப்படி எதையாவது ஒரு பதில சொல்லுங்க. இந்த காட்டு மிராண்டிகளோட என்னோட மொத்த வாழ்க்கையும் வாழணும்னு நினைச்சாலே மோசமா இருக்கு. ஆனா ஷெல்பி நமக்காக ரொம்ப அருமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கடந்த 8 ரேஸ்லயும் 1 பைசா கூட நம்ம கிட்ட இருந்து திருட்டு போல. கணக்கு கரெக்டா இருக்கு. நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி எதையாவது போடு. அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ மிஸ்டர் கிம்பர், மிஸ்டர் ராபர்ட், சுத்தி பார்த்து முடிச்சிட்டிங்களா? முதல்ல நீங்க போங்க. எங்க பாரு ஃப்ரெட், இந்த பிரிமிங்ஹாம்ல பாத்து சாப்பிட வாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிறது நீதான். இந்த பக்கம் சீக்கிரம் வேலை பாரு. அந்த லீவ் குடும்பத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டோம். சுத்தி லீ குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெறும் பொருளி தான் மிஸ்டர் கிம்பர். எந்த பக்கம் போகணும்? அவங்களுக்கே தெரியும். சரி, அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? பிசினஸ்லாம் எப்படி போகுது? இதுக்கு முன்னாடி யார் உதவியோட இதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்க வந்தோம். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. ஆமா, அவங்களா இங்க? ஜான், லோலாக், ஸ்கூபோட், இங்க வாங்க. இவங்க தான் என்னோட டீம். நீங்க எனக்கு கொடுக்க போற பிக்சர்ஸை இனி இவங்க தான் பாத்துக்க போறாங்க. ஜான் புக்கை பார்த்துப்பான், ஸ்கூபோட் சில்லறையை வாங்கி உள்ள போடுவான், அப்புறம் இவன் தான் இங்க இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. வார்வேக்கு அடுத்த சனிக்கிழமை நம்ம பியர் கூடாரத்துல இருந்து 50 கஜம் தள்ளி இருக்கு. Gentlemen and ladies, என் கையில் இருக்கிறது நம்மளோட லீகல் பேட்டிங் லைசன்ஸ். போர்ட் கண்ட்ரோலே நமக்கு இதை கொடுத்திருக்கு. நம்ம ஷெல்பி ஃபேமிலி முதல் தடவையா லீகலா ரேஸ் ட்ராக் பிக்சர் நடத்த போகுது. வாழ்த்துக்கள், சொன்னதை சாதிச்சிட்டீங்க. நல்ல வேலை பண்ண. ரொம்பவே வாழ்த்துக்கள். 30, 40, 50. இந்த சிகரெட்டோட நாத்தத்தை தாங்க முடியல. இதோட வாசனை அழுகி போனதுல இருந்து வர மாதிரி இருக்கு. நீயே பாரு, பாதிக்கு மேல எலி நாஸ்தி பண்ணிடுச்சு. இத திருடன் கூட திருட மாட்டான். தேவையில்லாம பேசாத. இத கப்பல்ல இருந்து எடுத்துட்டு வரும்போதே பாத்துருக்கணும். இந்த கணக்க போட்டு முடிக்கிறதுக்கு என் தலை சுத்துது. இதுக்கு உதவி பண்ணு. ஒரு இடத்துல புதுசா ஒரு விஷயத்த தொடங்கும் போது கவனமா பண்ணணும். இங்க சிகரெட் வைக்கிற ஐடியா எனக்கு சரின்னு படல. இதுல வித்தியாசமான வாசனை வருது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு நீ ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். போலீஸ் நமக்கு நிச்சயமா உதவியா இருப்பாங்க. ஆனா எலி இருக்காது. போலீஸும் எலி மாதிரி தான் கிரேஸ். ஏன் இது எல்லாத்தையும் வேற ஹவுஸ்ல வைக்க கூடாது? இது டாமியோட ஆர்டர். என்ன ஆர்டர்? எப்பவும் பெட்ரோல் போட் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் கடத்தல் பொருளை வச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் சோதனை போடுவாங்கல்ல. ஆனா அது இங்கிருந்து வெளியே போறதுக்குள்ள
ஏகப்பட்ட ஜங்ஷனை தாண்டணும். இந்த மாதிரி பண்ணிதான் நம்மளோட மொத்த சரக்கையும் அதுல ஏத்த போறோம். உன் தம்பி அவனுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்வான். ரொம்ப விசித்திரமானவன். உன்னை எதுக்கு உதவி பண்ண சொன்ன? வேலையை முடிச்சிட்டேன். 1 2 3 and 4. இந்த எல்லா இடத்தையும் ஒண்ணு விடாம நம்ம செக் பண்றோம். கடவுளே, நாங்க தேடுற விஷயம் சீக்கிரம் எங்களுக்கு கிடைச்சிடணும். இதுல எதுலயும் நாம தேடுறது இல்ல சார். இது முழுக்க சிகரெட்டும் விஸ்கியும் தான் இருக்கு. நீ ஏதோ கேள்வி கேட்டதா ஆர்த்தர் சொன்னா? எங்க பிசினஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? சரக்கை எங்க வைக்கிறோம், எங்க இருந்து வாங்குறோம்லாம் கேட்டிருக்க. உதவி பண்றதுக்கு தான் கேட்டேன். சரிபா, நம்ம நடந்து பேசிட்டே போலாம். எங்க? வா சொல்றேன். ஏன் இங்க? நீ நல்ல ஒரு கேத்தலிக் பொண்ணு தானே, இல்லையா? ஆமா. அதோட எல்லா மக்களும் இங்க வந்து அவங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. அதான் உனக்கும் தெரியுமே. உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என் வேலைக்கு ஒருத்தர் தேவை. கிம்பருக்கு ஒரு அட்வைசர் இருக்கா. அவன் பேரு ராபர்ட். அவன் நல்லா பேசுவான். அக்கௌண்ட்ஸ் அவன் தான் பாத்துக்கிறான். லீகலா நடக்கிற எல்லா பிசினஸையும் அவன் தான் பாத்துக்கிறான். ராபர்ட் மாதிரி ஒருத்தன் உனக்கும் தேவை. ஆர்த்தர் இதை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நான் ஒரு அக்கௌண்டன்ட்டும் இல்ல, லாயரும் இல்ல. அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தேவையான ஒண்ணு உன்கிட்ட இருக்கு. தைரியம் இருக்கு. நான் போற பெரிய மீட்டிங்கெல்லாம் என் கூட ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும். எப்சன்ஸ், ஆஸ்கார்ஸ் மாதிரி. அப்ப வேலைக்கு ஆள் தேடலாம்ல. உனக்கு நல்லா கணக்கு வருதுன்னு ஆர்த்தர் சொன்ன. என்ன, அவனுக்கு கணக்கு தெரியாததுனால என் கணக்கு சரின்ட்டான். நீ புக்ஸை சரியா மெயின்டைன் பண்றல. ரொம்ப குழப்பமான வேலை. ஆனா நீ போய் சொல்ற. நீ ஒரு கேத்தலிக் கிடையாது. இல்லைன்னா சர்ச்சுக்குள்ள வந்த உடனே உன்னோட மரியாதையை செலுத்தியிருப்ப. நீ ரொம்ப கவனமா இருக்க. பப்ல வேலை செய்யணுங்கிறதுக்காக முதல் பொய்ய சொன்ன. நீ எனக்கு எதிராக இருக்கங்கிற விஷயமும் தெரியும். கவலைப்படுறியா? இல்ல. நான் பொய் சொன்னது ஒத்து போறதுக்கு. ஒருத்தனுக்கு சந்தேகம் வரும்போது சுத்தி இருக்கிற எல்லாத்த பத்தியும் யோசிச்சுதானே ஆகணும். இது ஒன்னும் இன்டர்வியூ கிடையாது. நீ நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். உட்காருன்னு சொன்ன. இங்க பாரு கிரேஸ், உனக்கு சொந்தம் இல்லாத இடத்துல நீ மூழ்கிட்ட. அதுக்கு காரணம் என்ன வேணா இருக்கட்டும். அது என்னோட அதிர்ஷ்டம் தான். என்னால என்ன பண்ண முடியும்? நான் பண்ண எல்லாத்தையும் என் கூடவே இருந்து பார்த்திருக்க. நான் குருடு கிடையாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட வேலை செய்ய தயாரா? எனக்கு நீ ஜாப் ஆஃபர் பண்றியா? யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். அதோட நீ இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் இல்லாம என் கூட வேலை செய்ய நான் ஒருத்தரையும் அனுமதிக்க மாட்டேன். நீ என்னை ஏமாத்திட்ட. வேலையை விட போறியா? இல்ல, இப்பதான் எனக்கு உன் கூட வேலை செய்யணும்னு ஆர்வமா இருக்கு. நாளைக்கு எல்லா இடத்தையும் உனக்கு சுத்தி காட்டுறேன்.
நீ என்ன பண்ற? அம்மா கிட்ட போய் இதை சொல்லு. அம்மா கிட்ட சொல்லு. லிசி, ஹலோ லிசி, வெயிட்ட தூக்கிட்டு ஏன் நடக்கிற? வண்டியில ஏறு. குழந்தைங்களோட பொருள் தான். குழந்தைங்கன்னா பிடிக்குமா? ஆமா. நல்லது. ஜானுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வண்டியில ஏறுறியா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். எங்களை ஏத்துக்க போறது இல்லையா? ஜான் என்னோட தம்பி. அதோட நீ அவன் ஆசைப்பட்ட பொண்ணு. அதனால லிசி, இதை எடுத்துக்கிட்டு போய் பிரான்ஸ்ல அப்பப்ப நான் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். டாமி, இதை பத்தி அவன்கிட்ட சொன்னியா? இல்ல, நான் அவன்கிட்ட எதுவும் சொல்லல. நீயும் அவன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஒருவேளை அது அவனுக்கு தெரிஞ்சா கூட நீ அவன்கிட்ட என்ன சொல்லணும்னா, கடந்த 2 வருஷமா நான் உன் அண்ணன் கூட தான் இருந்தேன்னு சொல்லணும். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஒரு நல்லவன் இழக்க நான் தயாரா இல்ல. நீ முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பதில் எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது. ஜானை பார்க்கும்போது நீ மாறுறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது நல்ல விஷயம்தான். மாற்றமும் நல்ல விஷயம்தான். இதையெல்லாம் நம்ம புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு. இதை நான் எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் தான் செய்யறேன். அதோட உன்னை பழைய மாதிரி சந்திக்க முடியுமான்னு தெரியல. அதனால உன்னோட கல்யாணத்துக்கு இது என் கிஃப்ட். இனி முடிவு உன்னோட கையில தான் இருக்கு. அப்படின்னா இதான் நமக்குள்ள கடைசியா? நம்ம ஒன்னா இருக்கிறது இதுதான் கடைசி. அதுக்கு தான் இந்த 80 பவுண்ட்ஸ். சரி, நம்ம எங்க போலாம்? டாமி, வேணா என் இடத்துக்கு போலாமா? அப்படின்னா இது இன்னும் முடிஞ்சு போகல. லீஸ், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு காரை விட்டு கீழே இறங்க. டாமி ப்ளீஸ். கீழே இறங்குன்னு சொன்னேன். நான் உண்மையை அவனை காதலிக்கிறேன் டாமி. நிஜமாதான். ஜான் தனியா முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. உன் தம்பி உன்னை விட 10 மடங்கு நல்லவன். ஆனா கீஸ் வேணுமே. He's obviously not stupid. All we found was stolen tobacco and whiskey. Which you left in place? Of course. It would never endanger you. You're doing well, Grace. I've been working on Arthur. He's easier. And Thomas. Yes. Less intelligent. Yes. That's not a word you'd use about Thomas. It's your word. He has promoted me. He wants me to be his bookkeeper and secretary. A cutthroat gangster with a secretary. The pretensions of these hoodlums are quite breathtaking. Are they not? Yes, quite breathtaking. He's obviously fallen quite heavily for you. Thought you'd be pleased. Just hope you remember who you're dealing with here. A man who cuts off ears and cuts out tongues.
I know what he is, sir. The difficulty with undercover work, Grace, is to remember what you are. I come here with good news and I get this. Grace. Tommy, I need a favour. I want to borrow the car. I want to take Lizzie for a ride in the country with the kids. We're going to celebrate getting the licence. That's the problem, John. I need the keys. இங்கே பாரு ஜான், நீ என்னோட பிரதர். அதனால உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று லிஸியை நம்ம காரோட ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு அவகிட்ட நான் பணம் கொடுத்தேன். ஜானை மறந்துட சொன்னேன். அவளும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. இதுதான் உண்மை. உனக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு முடிவிடு. நீ கீ எடுத்துக்கோ. லிஸியை எங்க வேணும்னாலும் கூட்டிட்டு போ. அவ தான் வேணும்னா கல்யாணம் கூட பண்ணிக்கோ. நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அவகிட்ட இதை பத்தி பேசு. இன்னொரு கிளாஸ் கொண்டு வா. இத நீ குடிச்சிருக்கியா? நான் ஒரு ஐரிஷ். அதை நிறைய குடிச்சிருக்கேன். ஃபுல்லா குடிச்சு 1/2 மணி நேரம் மூச்சு பேச்சு இல்லாம இருந்திருக்கேன். நான் செத்து போயிட்டேன்னு கூட நினைச்சிருக்காங்க. எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? உன்னோட எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். புக் கீப்பர், ஷெல்வி பிரதர்ஸ் லிமிடெட். எனக்கு இந்த லிமிட்டெடுங்கிற வார்த்தை தான் பிடிக்கல. சரிதான், உனக்கு தான் லிமிட்டே கிடையாது. என்ன நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இங்க இருந்து போனை உள்ள வச்சுட்டேன். அது பின்னாடி இருக்கு. அந்த ஃபோனுக்கு கால் வரணும்னா பண்றவங்க கிட்ட ஃபோன் இருக்கணும்ல. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக வேக்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருந்து இதை வாங்கிட்டு வந்தேன். அதை தோற வேண்டாம், எடுத்து வை. வேற எப்போ அது தேவைப்படும். இந்த கம்பெனியில் உன்னோட முதல் வேலை என்ன தெரியுமா? என் தங்கச்சி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அவளை நான் பார்க்கலையே. இன்னைக்கு யாருக்காகவும் அவ மறைஞ்சிருக்க அவசியம் இல்லை. மாண்டி ஸ்ட்ரீட்ல இருக்கிற பாத் ஹவுஸ்ல அவ இருக்கா. அங்க அவ போனதை நான் பார்த்தேன். பொண்ணுங்களால தானே புரிஞ்சுக்க முடியும். அதனால அங்க நான் போறதை விட நீ போனா நல்லா இருக்கும். ஏதாவது கொடுக்கணுமா? இன்விடேஷன் கொடுக்கணும். இது எங்களோட ஃபேமிலி ஒகேஷன். அதுல அவ்வளோ அங்க இருக்கணும். ஒரு போர் நிறுத்தம் இருக்கும்னு சொல்ல. இதெல்லாம் நம்ம விரிக்கிற வாழன்னு அவன் நினைச்சா? கான்ட்ராக்டை முதல்ல படிச்சு பாரு. நான் ஏதாவது சொன்னேன்னா கேள்வி கேட்காம செய்யறது தான் உன் வேலை. முதல்ல நான் சொன்னதை செய். நான் சொல்ற வரைக்கும் அந்த பாட்டிலை உள்ளேயே வை. இங்க என்ன பண்ற ஜான்? இதை கொஞ்சம் எடுக்கலான்னு வந்தேன். எனக்கு இப்ப இது தேவைப்படுது. எதுக்கு அது வேணும்னு நீ நினைக்கிற?
உன்ன மாதிரி தான் நானும். மனசு சரியில்லை. லிசி கிட்ட பேசின. நீ என்ன சொன்ன அவகிட்ட கேட்ட. உன் அண்ணன் டாமி நம்மளை பிரிக்க போய் சொல்றான்னு சொன்னா. ஆனா நான் அவ தங்கச்சிக்கிட்டையும் ஊருக்காரங்க கிட்டையும் பேசினேன். அவங்களுக்கு 2 பாட்டில் வாங்கி கொடுத்தேன். எல்லாரும் சொல்ற ஒரே விஷயத்தை தான் அவங்களும் சொன்னாங்க. எப்பவும் அவ யாரையாவது கூட்டிட்டு ஜோடியா தான் வீட்டுக்கு வருவாளாம். தினமும் அப்படிதான் பண்றாளாம். நான் ஒரு பெரிய முட்டாள். எனக்கு தெரிஞ்சு ஷெல்பி வரலாறுலையே லீகல் லைசன்ஸை வச்சு பிசினஸ் ஆரம்பிக்க போறது நீதான். நம்ம தாத்தா அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு தெரியுமா? இப்ப அவரை தோண்டி எடுத்தா கூட நேர்மையா பணம் சம்பாதிக்கடா, இல்லனா வீட்டுக்கு போய் மூலையில உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம குழந்தையா இருக்கும்போது தான் இப்படி எல்லாம் பேசியிருக்கோம்ல. நாம இப்ப குழந்தைங்க இல்ல ஜான். ஆனா அதை மத்த எல்லாருக்கும் புரிய வைக்கணும். சரியா? கண்டிப்பா பண்ணலாம். சரி, வீட்டுக்கு போய் நல்லா தூங்க. நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. என்னது இது? நாளையோட லீக்கும் நமக்கு இருக்கிற பகையை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா எப்படி? பொறுத்திருந்து பாரு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு எல்லாத்துக்கும் தயாராரு. How'd you get, boys? Ready, boys? John, ready? Yeah, I'm fine. Have a drink. Oh. என்ன? எதுக்கு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன? சரி, வாங்க போலாம். என்ன? டாமி, உன் பிளான் என்ன? அவங்க கிட்ட ஷார்ட் கன்ஸ் இருக்கு. ஜான், இனி இந்த யுத்தம் உன்னோடது. இது எல்லாமே உனக்காக தான் செய்யறோம். எல்லாரும் என்ன பண்றீங்க டாமி? சரி ஜான், உனக்கு கல்யாணம். யார் கூட கல்யாணம்? அதை நான் சொல்ல மாட்டேன். நீ நேர்ல பாத்துக்கோ. அந்த பொண்ணு லீ ஃபேமிலியை சேர்ந்தவ. கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துப்பா. அவளை நீ தான் சமாளி. ஜான், என்ன பண்ற? வேண்டாம் ஜான். ஜான், நிச்சயம் நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நான் சொல்றத கேளு. அவளுக்கு ஒரு புருஷன் தேவை, உனக்கு ஒரு பொண்டாட்டி தேவை. டாமி, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவ ஒரு மந்திரவாதி, தெரியும்ல? ஜான், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நமக்குள்ள நிச்சயம் ஒரு போரே நடக்கும். அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இப்படி பண்றதுனால நம்மளால நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நம்ம ஃபேமிலிக்கும் அந்த லீ ஃபேமிலிக்கும் நடக்கிற யுத்தம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப முடிவு உன் கையில ஜான். யுத்தம் வேணுமா, அமைதி வேணுமா? என்ன விடுங்க. சரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி வரதட்சணையும் பெருசாவே கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அவ அப்பா உனக்கு கார் தரதா சொன்னார். கூட்டிட்டு வந்துட்ட. எங்களுக்கும் சம்மதம். இதோ வந்துட்டா. ஆனா அவ பார்க்க எப்படி இருப்பான்னு தெரியலையே.
இங்க பாரு. போ ஜான். இந்த கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு மணமகனுக்கும் இந்த மணமகளுக்கும் இவங்க வாழ்க்கை அமையவும் சந்தோஷமா இருக்கவும் நாம வாழ்த்தணும். இந்த ரெண்டு ஃபேமிலியும் இப்ப ஒன்னா சேர்றதுனால இவங்க பலம் இப்போ 2 மடங்கு பெருசாக போகுது. மணமகன் ஜான் மைக்கேல் ஷெல்பிக்கு மணமகள் மாரத்தான் லீய மனைவியா இன்விடேஷன் உனக்கு வந்துச்சா? கிரேஸ் ஏதோ போர் நிறுத்தம்னு சொன்னா. நீங்க அத நம்ம குடும்பத்துக்காக. உன் புருஷனுக்கு இத பத்தி தெரியுமா? அவன் இப்ப என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. ஷெல்வி ஃபேமிலின்னு அடிக்கடி என்னை பார்த்து சொல்லி கடுப்பேத்துறான். அவன் குடும்பத்துல ஒரு ஆளை இன்னும் என்ன ஏத்துக்கல. நிச்சயம் அவன் நம்ம பக்கம் வந்து சேருவான். அவனோட கௌரவத்துக்காகவும் அவனோட அமைதிக்காகவும். உண்மையாதான் சொல்றியா டாமி? அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ இப்படி சொல்றது என்னால நம்ப முடியல. இந்த கல்யாணத்துல இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. 2 ஃபேமிலியோட ரத்தமும் ஒன்னு சேர போகுது. 2 ஃபேமிலியும் இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் சேர போறாங்க. கணவன் மனைவியை வாழ உங்களுக்கு விருப்பமா? என்ன காத்துக்கிட்டு இருக்கீங்க? முத்தத்தை கொடுங்க. அவ பொறுமையா ஆட சொல்றியா? நான் சொல்றதே அவ கேப்பா. அவ நிறைய குடிச்சிருக்கா, நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். பல வாரங்களா பேஸ்மெண்ட்ல இறுகி போனவளுக்கு என்ன வேணா நடக்கலாம். அவ இப்படியே ஆடிட்டு இருந்தா ஏதாவது தப்பா நடக்கலாம். டாமி, அவளை தடுத்து நிறுத்து. போதாடா, நிறுத்து. போதும், சொல்றத கேளு. ஆடா, நான் சொல்றத கேளு. இப்படி வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வந்து உட்காரு வா. இங்க வரல. என் குடும்பத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் இங்க வந்திருக்கேன். புரியுதா உனக்கு? என்ன ஒரேடியா துரத்தி விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சீங்களா? ஒரு எலி மாதிரி உங்க தங்கச்சிங்க ஓடி ஒளிச்சிட்டு இருக்கா. ஒரு அண்ணனா இருந்தா நீ எனக்கு என்ன பண்ண? நான் அப்படி நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. கூட உரிமை இல்லையா? ஆடா, சொல்றத கேளு. நீங்க வர சொன்னேன். போய் அவளை தூங்க வைங்க. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. ப்ளீஸ் ஏடா. அட கடவுளே, பனி கூட உடைஞ்சிருச்சு. நீ என்ன பைத்தியம் உனக்கு? சரியா பொறுமையா அமைதியா இரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன விடு. சீக்கிரம் பாரு, தயாரா சொல். பாத்து பொறுமையா. பொறுமையா 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 போடா ஜான். பொறுமையா. எதுக்கு பயப்படுற? உன்னை கூட்டிட்டு போய் கொண்டுட மாட்டான் ஆர்த்தர். தேவையில்லாம நீ பயந்துகிட்டு இருக்காத. வா. கார் நல்லா இருக்கு ஜான். எப்படி ஓடுது? ரொம்ப அழகா இருக்கு. செம ஸ்மூத். உங்களுக்கு பிரசவ வலியில துடிக்கிற தங்கச்சியை விட புது கார் பெருசா போச்சா? அதுக்காக நாங்களா பத்துக்க முடியும் பாலே? அடிச்சது வேற இறங்கிருச்சு. சரி வாங்க. யாராவது ஒருத்தர் இங்க இருங்க. You're right, Paul. Freddie should be here. Is that a heartbeat I hear inside that chest? The truth lasts till sunrise. On my house. Tell Freddie it's safe. Ada! Right, boys. Let's wet this baby's head. Keep going, that's right. Hush! I think it might be the wrong way round. I tended 3 sisters. Yeah, I think you're right. We should move her forward. Come on, Ada. Right, come on. It's not long to go now, darling. Push. 2, 3. You're beautiful women. Oh, I should go. I should go. It's very nice. No, you sit down. You don't want to be among women when there's a baby coming. Have another. So you think her husband will take the same advice and stay away? No, Freddie will be there. Nothing will keep him away.
Tommy said it's all right for him to be there. Isn't that right, Tommy? It's right. I'm all out tonight. You know what, Joe? I think it's that lovely barmaid, that pretty barmaid that just walked out, that's made our brother go all soft. Drinks to that. Peter! Come on, open up! There you go, love. It's beautiful. It's a boy, Freddie. It's a beautiful baby boy. There you go. Welcome to the world, son. Welcome. Freddie. You can't come in here. There's a baby just been born. Freddie. There's a baby. Don't do this to him. Don't hurt him. Freddie. Please, you're hurting him. Leave him alone. You're taking me away from me! You want me to open that champagne now? It's a boy. Holly! But the police came and took his father away. Don't you dare look at me like that! You liar!